எல்பிடபிள்யூக்கு ரிவ்யூ பார்க்குறப்போ விக்கெட் சிட்டிங்க்கு அம்பேஸ் கால் இருக்கு, இம்பாக்ட்டுக்கும் அம்பேஸ் கால் இருக்கு. ஆனா பால் பிச்சிங்க்கு மட்டும் எய்தர் இன்லைன் வரும், இல்லனா அவுட் சைட் ஆஃப் ஆர் அவுட் சைட் லெக்னு வரும். அங்க அம்பேஸ் கால்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அது ஏன் அப்படின்னு எப்போது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த வீடியோல பார்ப்போம். பாலரோட கையிலேருந்து பால் ரிலீஸ் ஆனதுலேருந்து பேட்ஸ்மேன் பேட்ல படுற வரைக்கும் இந்த ஹாக்கி கேமராஸ் ஹை ஸ்பீட்ல வேரியஸ் ஆங்கிள்ஸ்ல பாலோட பொசிஷன் அண்ட் ட்ரெஜெக்டரியை கேப்சர் பண்ணும். ஸோ பால் எங்கே பிச் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த கேமராஸ்னால கரெக்டாக கேப்சர் பண்ண முடியும். போன வீடியோவில் இதுக்கு எரர் இருக்குன்னு சொன்னீங்களே, அப்போ இங்கே மட்டும் அந்த எரர் வராதான்னு கேட்டால் இங்கேயும் கண்டிப்பாக எரர் வரும். ஆனால் அது வெறும் 3.6 mm தான். இது பாலோட சைஸை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப கம்மியான அளவு தான். ஸோ பெரிய டீவியேஷன் இருக்காது. அண்ட் வேரியஸ் ஆங்கிள்ஸில் கேப்சர் பண்ணுறதுனால இங்கே மட்டும் இதுக்கு அக்யூரசி அதிகம். சரி, பால் பேடில் படும்போது இதே கேமராஸ் தானே கேப்சர் பண்ணுது. அப்போ பால் எங்கே பட்டுச்சுன்னு ஈஸியாக ஸ்பாட் பண்ணலாம்ல. அதுக்கு மட்டும் ஏன் அம்பேஸ் கால் வச்சிருக்காங்கன்னு கேட்டால், பால் படுற இடம் ஸ்டேஷனரியாக மூவ் ஆகாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த ஹாக்கை நல்லா அக்யூரேட்டான ரிசல்ட்டை கொடுக்க முடியும். ஆனால் பேட்ஸ்மேனோட பேடும் அவரோட ஃபுட் மூமெண்ட்க்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகிறனால இம்பாக்டில் மார்ஜின் ஆஃப் எரர் இன்க்ரீஸ் ஆகி அக்யூரசி குறைஞ்சிரும். அதனால தான் இம்பாக்ட்டுக்கும் ஹிட்டிங்க்கு மட்டும் அம்பேஸ் கால் இருக்குது, பிச்சிங்க்கு அம்பேஸ் கால் இல்லை.